இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாலை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி மற்றும் பாராட்டுகள். நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. 1 கொரிந்தியர் 4:14 21 வரை. இன்னைக்கு நம்ம வேத பாடத்தினுடைய தலைப்பு A Spiritual Father's Loving Appeal to a Divided Church. பிரிந்திருக்கிற சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய அன்பான எச்சரிக்கை அப்படின்ட்டு நம்ம எடுத்து சொல்லலாம். பிரிந்திருக்கிற ஒரு சபைக்கு ஆவிக்குரிய தகப்பனுடைய அன்பான எச்சரிக்கை அல்லது அன்பான ஆலோசனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14 21 வரை. ஓகே, நம்ம போன வாரம் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1 4 வசனம் 4வது வசனம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 13வது வசனம் வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். அங்க எப்படி மக்கள் பெருமை உள்ளவங்களாக இருக்காங்க, அப்புறம் ஒரு தலைவனை தங்களுடைய ஒரு கல்ட்டு ஐடல் மாதிரி ஒரு விக்கிரகம் போல அவர்கள் வைத்து எப்படி அவங்க பின்பற்றுகிறார்கள், உலக ஞானத்தை எப்படி அவங்க சார்ந்திருக்காங்க, வேர்ல்ட்லி விஸ்டத்தை எப்படி அவங்க சார்ந்திருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் ஆவிக்குரிய இதுல அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆட்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற இந்த பகுதியில ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இந்த மக்களுக்கு பிரிவினையில பெருமையில ஆவிக்குரிய பெருமையில இருக்கிற இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக பவுல் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக 14வது மற்றும் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:14-15. இங்கே அவர் சொல்றாரு, உங்களை வெட்கப்படுத்தும்படியாக நான் இவற்றை உங்களுக்கு எழுதவில்லை, ஆனால் என் அன்பான பிள்ளைகள் என எண்ணி எச்சரிப்பதற்காகவே இதை எழுதுகிறேன். கிறிஸ்துவில் உங்களுக்கு 10,000 வேதாகம ஆசிரியர்கள் இருக்கிற போதிலும் உங்களுக்கு ஒரு தகப்பனே இருக்கிறார். நற்செய்தியின் மூலமாக நானே உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தகப்பனானேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை தெளிவுபடுத்துறார். அவர் இந்த மக்களுக்கு ஆலோசனை சொல்றது மற்றும் இவர்கள் மத்தியில ஊழியம் செஞ்சதுக்கான காரணம் என்ன, அல்லது இப்ப அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு காரணம் என்ன, இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோ அல்லது எந்த அளவுக்கு அவங்ககிட்ட குறை இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்ல. எதுக்கு அப்படின்னா நீங்க எச்சரிப்பதற்காக தான், உங்களுக்கு நான் எச்சரிப்பை கொடுக்கறதுக்கு தான், அன்பான பிள்ளைகள் என்று எண்ணி உங்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பதற்காக தான் இந்த காரியங்கள்லாம் எழுதுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த எச்சரிப்பு அப்படிங்கிற வார்த்தை 15வது வசனத்துல 14ல உங்களை எச்சரிப்பதற்காகவே இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எச்சரிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவுரை சொல்றது, போதிக்கிறது, அல்லது அன்பால ஒருத்தவங்களை சீர்படுத்துறது, ஒருத்தவங்களுடைய நடத்தையை சீர்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை அர்த்தம் உள்ள இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த மக்களை பார்த்து சொல்றாரு, நான் இப்ப சொல்ற விஷயங்களை கேட்டு ஐயோ எங்களை இவர் அவமானப்படுத்துறாரு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஒரு தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக, உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 15வது வசனத்துல கிறிஸ்துவில் உங்களுக்கு 10,000 வேதாகம ஆசிரியர்கள் இருக்கிற போதிலும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா 10,000 கார்டியன்ஸ் அப்படின்னு இருக்கு. 10,000 கார்டியன்ஸ். அதாவது உங்களை பராமரிக்கிறதுக்கு 10,000 பேர் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். ஆக்சுவலா இந்த வார்த்தை இங்க நாம் வாசிக்கிற இந்த சமகால டிரான்ஸ்லேஷன்ல
10,000 வேதாகம ஆசிரியர்கள் அப்படின்னு இருக்கு. சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல கார்டியன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஎஸ்வி எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஎஸ்வியில் 15வது வசனத்துல ஃபார் தோ யூ ஹேவ் கவுண்ட்லெஸ் கைட்ஸ் கவுண்ட்லெஸ் கைட்ஸ் அப்படின்னு இருக்கு. என்ஐவில எப்படி போட்டிருக்கு, அது 1000 கார்டியன்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. வழக்கமா நம்ம வாசிக்கிற தமிழ் பைபிள்ல எப்படி போட்டிருக்கு, வழக்கமா நம்ம வாசிக்கிற தமிழ் பைபிள்ல இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கு இல்லைங்களா, அதுல கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் அப்படின்னா போதகர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த கிரேக்க பதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. இங்க யூஸ் பண்ணப்பட்ட அந்த கிரேக்க பதம் பெய்டாகாகோஸ் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிச்சு காண்பிக்குது அப்படின்னா, அன்றைக்கு இருந்த கிரேக்க ரோம கலாச்சாரத்துல, அந்த உலகத்துல ஒரு பிள்ளைய வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, பராமரிக்கிறதுக்காக ஒரு கார்டியனை வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை எப்படி நடந்துக்குது, அப்புறம் வெளியில கொண்டு போறதுனா அந்த பிள்ளையோட துணைக்கு போறதுக்கு, இப்படி வந்து ஒரு கார்டியன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மோஸ்ட்லி இந்த கார்டியன்ஸ் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா, நம்பத்தக்க ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை, ஒரு வேலையாளா இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கார்டியன்ஸ் வந்து இருக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு வழி காமிக்கலாம், அப்புறம் உங்க நடத்திய கூட அவங்க வந்து என்ன செய்யலாம், டிசிப்ளின் பண்ணலாம், சீர்படுத்தலாம். பட் உங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன் தான் இருக்காரு, அது நான், ஆவிக்குரிய தகப்பன் நான் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிற, போதிக்கிற கார்டியன்ஸ் அவங்கள்ல இருந்து தான் எப்படி தகப்பனாக அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இவர் மூலமாக தான் இவங்களுக்கு சுவிசேஷம் வந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படி சொல்லி தான் வந்து எந்த அளவுக்கு எல்லாரை காட்டிலும் பெரியவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிறுவ பார்க்கல பவுல். இவங்களுக்கு வந்து பவுலோட எந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான உறவு இருக்கு அப்படிங்கிறத அவர் சுட்டி காண்பிக்கிறார். நான் வந்து கார்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களை காட்டிலும் பெரிய ஆளு அப்படின்றத சொல்ல. இவர் வந்து ஒரு உரிமை எடுத்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இவருக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு வந்து ஒரு தனித்துவமான உறவு என்பதுதான் இந்த காரியத்தின் மூலமாக சுட்டி காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ற இறையியல் கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மக்களை வந்து திருத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆண்டவரும் திருத்துறார், ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருகிறவர்கள் அவர்களும் திருத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11, 12 அங்க என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை வந்து அலட்சியப்படுத்தாத அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் வந்து நம்மை ஊழியக்காரங்கள் மூலமாகவும் சிட்சிப்பார், போதிப்பார், சீர்படுத்துவார். அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே போல வேதவசனம் சொல்லுது, ஆண்டவர் யாருக்கு பிரியமா இருக்கிறாரோ, யார் மேல அன்பு வச்சிருக்காரோ அவர்களை நிச்சயமாக அவர் வந்து சிட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆவிக்குரிய பெற்றோராக இருப்பது என்ன அப்படின்னா, மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றது, இயேசு கிட்ட கொண்டு வர்றது, இயேசுவை போல அவர்கள் மாறுவதற்கு உதவி செய்வது என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க பிலமோன் 10வது வசனத்துல, பிலமோன்ல 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒனேசிமேஸ் அப்படிங்கிற அந்த மனுஷனை பவுல் தன்னுடைய மகன் என்று அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 4:19 அங்க உள்ள மக்களுக்கு அவர் பேசும்போது, என்னுடைய பிள்ளைகளே என்று பவுல் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஒரு உண்மையான தலைவன் ஒரு பெற்றோராகவும் அவர் இருப்பார். ஒரு ஆவிக்குரிய தலைவன் வந்து ஆவிக்குரிய பெற்றோராகவும் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு கொண்டு போனதன் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ சபை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு இருப்பாங்க, அல்ல கார்டியன்ஸ் இருப்பாங்க, நமக்கு வந்து சீர்படுத்துறதுக்கு போதிக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க, அதில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முதலாவது நம்ம கற்றுக்கொள்வது எப்போதுமே நம்ம தாழ்மையோட அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையோட நம்ம அறிவுரையை கரெக்ஷனை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நம்மளை சீர்படுத்துவதற்காக, நம்ம யார்கிட்டயாவது போயிட்டு பேசுவதற்கு, ஆலோசனை சொல்வதற்கு இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை வந்து நாம எப்போதுமே மதிப்பீடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை கொடுத்து போதித்து நம்மளை நடத்துறவங்கள, சில வேளையில சிரிச்சிக்கிறவங்க, கரெக்ட் பண்றவங்கள, ஆலோசனை சொல்றவங்கள நம்ம வந்து வேல்யூ பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே போல நாம மற்றவங்கள கரெக்ட் பண்ணும்போது, நாம அன்போட, எந்த கிருபையோட, தயவோட மற்றவங்க நம்மள கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள வந்து சரி பண்ணணும், சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம விருப்பப்படுறோமோ, அதே அன்போட, கருணையோட, தயவோட மற்றவங்கள நாம சீர்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபேசியர் 4வது அதிகாரம் 19வது வசனம், எபேசியர் 4:15 நம்ம இப்படியே வாசிக்கிறோம். நம்ம அன்பில் சத்தியத்தை பேசணும். ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். அன்பில் நாம சத்தியத்தை பேசணும் அப்படிங்கிறத வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு நம்ம சிந்திப்பதற்காக இருக்கிற 2 முக்கியமான கேள்விகள் இந்த 2 வசனத்தை வச்சு என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன அன்போடு யாராவது கரெக்ட் பண்ணும்போது, அன்போட என்னை வந்து சீர்படுத்தும் போது, எனக்கு ஆலோசனை சொல்லும்போது, என்னை திருத்தும் போது நான் வந்து அதற்கு எப்படி நான் பதில் தரேன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லணும். மற்றவங்க திருந்துவதற்கு, மற்றவங்க நல்ல விதத்துல ஆண்டவர்களை வளருவதற்கு நாம ஏதாவது ஒரு விதத்துல அவர்களுக்கு உதவி செய்யறோமா, ஒரு ஆவிக்குரிய பெற்றோரா இருக்கிறோமா அப்படிங்கிற இந்த கேள்வி. ஸோ இந்த 2 கேள்வி நீங்க சிந்திங்க. அடுத்தது நம்ம 16, 17 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 16, 17. ஆகவே நீங்களும் verses 16 and 17. ஆகவே நீங்களும் என்னைப் போலவே நடந்து கொள்ள வேண்டும் என நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதற்காகவே என் மகன் தீமோத்தேயுவை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவன் எனக்கு அன்பானவன், அவன் கர்த்தரில் உண்மை உள்ளவன், அவன் கிறிஸ்து இயேசுவில் என் வாழ்க்கை முறையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். என் வாழ்க்கை முறை எல்லா இடங்களிலும், எல்லா திருச்சபைகளிலும் நான் போதித்து வருவதன்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பதனால என்ன என்ன அப்படியே இமிட்டேட் பண்ணுங்க, என்ன போல நீங்க இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என்னை போலவே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பெருமையில அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஆரகன்ஸ்ல சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இங்க வந்து பவுல் விசுவாசிகளை பார்த்து என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய உணர்வுகள், நான் எப்படி நடந்துக்கிறேன், எப்படி பிஹேவ் பண்றேன், என்னுடைய ஸ்டைலு, அப்புறம் அல்லது நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கணும், வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறேனோ, அல்லது எதெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்றேனோ, எனக்கு இது வேணும் வேண்டான்னு சொல்றேனோ அதன்படி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லல. எப்படி சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அதுதான் 1 கொரிந்தியர் 11:1 அவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்ப என்ன போல நீங்க இருங்க அப்படின்னு சொல்ற அந்த ஆலோசனையினுடைய மையம் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. எந்த வாழ்க்கையை பின்பற்றும்படியாக இங்க ஆலோசனை சொல்றாரு, பவுல் வந்து ஆலோசனை சொல்றாரு, கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு பவுல் தீமோத்தேயுவை அனுப்புறாரு. தீமோத்தேயு எவ்வளவு ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் சொல்றதை பார்க்க, என்னை போலவே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது. இதற்காகவே தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். அவன் வந்து எனக்கு அன்பானவன், கர்த்தரில் உண்மை உள்ளவன், அவன் கிறிஸ்து இயேசுவில் என் வாழ்க்கை முறையை உங்களுக்கு உபயோகப்படுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்றேன்ல, அந்த வாழ்க்கை குறித்து உங்ககிட்ட அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு. எல்லா திருச்சபையிலும் நான் போதிக்கிற மாதிரி தான் திருச்சபைகளிலும் நான் போதித்து வருவதன்படி அமைந்திருக்குது. அந்த கிறிஸ்துவில் இருக்கின்ற வாழ்க்கையை நான் எப்படிலாம் போதிக்கிறேனோ அதன்படி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய டீச்சிங்கும், என்னுடைய போதனையும் ரெண்டும்
ஒன்னோடு ஒன்று ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம இதுல இருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கொள்வதற்கு இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது, இமிட்டேஷன் கூட. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம போதிப்பது மட்டும் கிடையாது, அல்லது யாரோ ஒருத்தவங்க போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் உள்வாங்கிக்கிறது கிடையாது. நாமளும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்களை நாம பின்பற்ற வேண்டும். இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இமிட்டேஷன் அதில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்படிப்பட்ட காரியங்களை பிலிப்பியர் 3:17, பிலிப்பியர் 4:9, 2 தீமோத்தேயு 3:10-11 இந்த வசனங்கள்ல அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 3:17 நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3:17, பிலிப்பியர் 3:17 அவர் சொல்றார், பிரியமானவர்களே, என்னுடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறவர்களோடு நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய எடுத்துக்காட்டின்படி வாழ்கிறவர்களையும் கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்ன என்ன பின்பற்றுகிறார்கள் அல்லவா, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்ற வாழ்க்கையை அதை பின்பற்றுகிறார்கள் அல்லவா, அவர்களோட நீங்க சேர்ந்துக்கங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்கள் உங்களுக்கு காட்டிய வாழ்க்கைய யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களையே நீங்க பின்பற்றுங்க, கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது சும்மா இதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றது இல்லை, நம்ம செஞ்சு காட்டுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் டாக்ட்ரின் மஸ்ட் ப்ரொடியூஸ் ஹோலி லிவிங். ஒரு நல்ல போதனை என்பது பரிசுத்த வாழ்க்கையை உண்டாக்க வேண்டும், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவில் இருக்கின்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 4க்கு நான் சென்று விடுகிறேன். கிறிஸ்துவில் இருக்கின்ற வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது சும்மா நீங்கள் நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு மட்டும் சொல்ல, நான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்கிறேன், ஸோ அந்த நடத்தையை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ தலைவர்கள் அப்படின்னாவே மாடல் பண்றது தான், மாடலா இருக்குது, ஒரு மாதிரியாக, ஒரு மாதிரியா இல்ல, ஒரு மாதிரி அப்படின்ற அதில் ஒரு நல்ல மாதிரியாக வேதவசனத்தை பின்பற்றியவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதற்கு இதுல இருந்து என்ன மாதிரி காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம்? நாம கிறிஸ்துவை தான் ஒரு ஒரு முக்கியமான முன்மாதிரியாக, எல்லாவற்றுக்கும் மேலான முன்மாதிரியாக நம்ம கிறிஸ்துவை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நமக்கு முன்பாக இருக்கிற மனிதர்கள், கிறிஸ்துவை போல இருக்கிற மனிதர்கள், அவர்கள் நம்ம மேல நிறைய தாக்கத்தை கொண்டு வர முடியும். அப்படின்னா நாம மற்றவங்க மேல கிறிஸ்துவை போல வாழ்ந்து தாக்கத்தை கொண்டு வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நாம இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு சிந்திப்பதற்கான 2 கேள்விகளை நான் உங்களுக்கு தருகிறேன். சிந்திப்பதற்கான 2 கேள்விகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம யாருக்கிட்டையாவது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்க பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல் கேள்வி, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாவது நாம சொல்ல முடியுமா? நம்பர் 2, 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம யாரையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில? யோசித்து பாருங்க, யார் மேலெல்லாம் தாக்கத்தை கொண்டு வரோம்? நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்முடைய குடும்பத்துல, அல்லது சர்ச்ல, அல்லது நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது, அல்லது நம்முடைய ஆஃபீஸில் எங்கெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அங்கே நம்ம மற்றவங்க மேலே கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கான அந்த தாக்கத்தை கொண்டு வரோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம இன்டென்ஷனலாக பண்ணுறோமா? அதை நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல விதத்தில் மற்றவங்க மேலே ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து அவர்களையும் நம்ம நல்ல சீடர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட பண்றோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, 18வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்க போறோம். 18ல இருந்து 20 வரை உள்ள வசனங்கள். நான் உங்களிடம், ஓகே ரெக்கார்டிங் போயிருக்கான்னு செக் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல அவர் சொல்றாரு 18ல இருந்து 20 வரை, நான் உங்களிடம் மீண்டும் வரமாட்டேன் என்று எண்ணி உங்களில் சிலர் அகந்தை கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருக்கு விருப்பமானால் நான் மிக விரைவில் உங்களிடம் வருவேன்.
அப்பொழுது அந்த அகந்தை கொண்டவர்கள் பேசுவதை மட்டுமல்ல, அவர்களுடைய பலத்தையும் அறிந்து கொள்வேன். ஏனெனில் இறைவனின் அரசு பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு சில அகந்தை உள்ளவங்க இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ பவுல் மீண்டும் இந்த இடத்துல வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ பவுல் இங்கே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுலுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்டு என்ன செய்றாங்கன்னா, தங்களுடைய ஞானம், தங்களுடைய ஆவிக்குரிய பலம் இருக்குல்ல, அதை குறித்து பெருமையாக இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு விருப்பமானால் நான் என்ன செய்ய போறேன், வரப்போறேன், சீக்கிரமா உங்களை வந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஆஹ், சீக்கிரமா வரப்போறேன் அப்படிங்கிறது எதுக்கு? நான் வந்து உங்களோட உட்காந்து அப்படி நிறைய லெக்சர் கொடுக்க போறேன், நிறைய பைபிள் ஸ்டடி எடுக்க போறேன். உங்களுக்கு பாருங்க, யாருமே சொல்லி கொடுக்காத அந்த டீச்சிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நீங்க நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தேவனுடைய பலத்தை தன்னுடைய ஊழியத்துல தேவனை காண்பிக்க, தேவன் எந்த அளவுக்கு பலம் உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக, நான் எந்த அளவுக்கு பலம் உள்ளவர் என்பது அல்ல, தேவன் எந்த அளவுக்கு பலம் உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக நான் வருகிறேன் என்று சொல்லி இங்க வரதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்றாரு, இந்த அகந்தை கொண்டவர்கள் 19ஆம் வசனத்துல, இந்த அகந்தை கொண்டவர்கள் பேசுவதை மட்டுமல்ல, அவருடைய பலத்தையும் அறிந்து கொள்வேன். என்ன இந்த அகந்தை கொண்டவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இல்ல, அவங்களுக்கு எவ்வளவுதான் பலம் இருக்கு அப்படிங்கறதை நான் அறிஞ்சுக்கிறேன். நான் வரும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இறைவனின் அரசு அப்படிங்கிறது பேச்சுல அல்ல, பலத்துல தான் இருக்கு. எந்த பலத்துல இருக்கு? யாருடைய பலத்துல இருக்கு? தேவனுடைய பலத்துல இருக்கு அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்றாரு. இறைவனுடைய அரசு என்பது இறைவனுடைய பலத்தை, அவர் காட்ஸ் பவர், தேவனுடைய பலத்தை அறிந்து கொள்வதில் தான், தேவனுடைய பலத்தை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எடுத்து காண்பிப்பது அல்லது செயல்படுத்தி காண்பிப்பதில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சும்மா இது வந்து வெறும் பேச்சு அல்ல, பேச்சு திறமை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். இதே போலதான் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 2:4 அவர் சொல்றாரு, என்னுடைய செய்தி, என்னுடைய பிரசங்கம் வந்து இந்த உலகத்தை சேர்ந்த ஞான வார்த்தையினால இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை செயல்படுத்தி காண்பிக்கின்ற ஒரு செய்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இது என்ன மாதிரியான பலத்தை பத்தி பேசுறாரு? அற்புத அடையாளங்கள் நடக்கும் அந்த காரியத்தை பத்தி பேசுறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க முழுசா இந்த முழு சாப்டர்ல நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பலம் வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு காரியமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இடத்துல அவர் பேசுறாரு. அப்ப தேவனுடைய தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது, தேவனுடைய பலம் அப்படிங்கிறது பேச்சுல இல்ல, வாழ்க்கையை மாற்றும் அந்த பலத்துல இருக்கு. அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, மாத்திருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கை மாறணும், நீங்க என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்க அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் நம்ம எல்லோருமே கிறிஸ்துவ தான் பின்பற்ற வேண்டும். அதை அதை ஒட்டியே இந்த இடத்துல பவுல் பேசுறாரு. இந்த இந்த அகந்தை உள்ளவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, சும்மா பேசுறாங்களே ஒழிய அவர்களுக்கு உண்மையிலேயே பலம் இல்லை. சரி, என்ன பலம் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். என்ன பலம் தேவை? உண்மையாகவே என்ன பலம் தேவை? இறை அரசு, தேவனுடைய ராஜ்யம். சும்மா பேச்சுல இல்லை, பிரசங்கத்துல கிடையாது, ஏதோ ஞான வார்த்தை அப்படின்னு கிடையாது. அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து எந்த அளவுக்கு மக்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. நம்ம தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நான் சொல்றேன், நானு தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றேன் நானு. என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் அதனுடைய பலத்தை வந்து நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன், நாம சொல்லலாம். ஸோ அதை குறித்து தான், வாழ்க்கையை மாற்றும் பலத்தை குறித்து இந்த இடத்துல அவர் பேசுறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் இறையியல் கருத்துக்கள் என்ன? முதலாவதாக, தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் மூலமாக ஏற்கனவே
செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது, செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம், உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆஹ், தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செஞ்சிருக்காருன்னா இங்க கொண்டு வந்திருக்காரு. ஆனா இந்த தேவனுடைய ராஜ்யம் முழுமை அடையும் எப்ப அப்படின்னா, ஆஹ், புதிய வானம் புதிய பூமி உலகத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். நம்ம எல்லோரும் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நம்ம இருப்போம். அப்ப இது வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய பலம் அப்படின்னு இங்க நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, நம்மை ஆண்டவர் ரட்சித்து பாவங்களை கழுவி நமக்கு அவருடைய அன்பை காண்பித்து நம்மளை நம்மளை வந்து மாற்றி வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் தேவனுடைய பலம், பரிசுத்த ஆவியானுடைய பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் கிடையாது. அது மட்டுமல்ல, ஒருத்தருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை அனுபவிச்சிருக்கிறார், அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத வைத்து தான் நாம வந்து கணக்கிட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் வந்து மனம் திரும்புதலின் கனி மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. அதாவது மனம் திரும்பினு சொல்றது கிடையாது. மனம் திரும்பின மனம் திரும்புதலின் கனி, தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். ஸோ ஒருத்தங்க மனம் திரும்பி இருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய கனி என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம என்ன செய்றோம், இங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, இப்ப நம்ம சிந்திப்பதற்கு இந்த வசனங்களை வைத்து நம்ம சிந்திப்பதற்கு 2 முக்கியமான கேள்விகள். ஒன்று, இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில தேவனுடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை செயல்பட்டு கொண்டே இருக்கிறதா, செயல்பட நம்ம விடுகிறோமா அப்படிங்கிறதா. தேவனுடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. அடுத்து வந்து நம்ம இன்னொரு கேள்வி நாம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எலக்வன்ஸா அல்லது கிரைஸ்ட் லைக் கேரக்டரா? பேச்சு திறமைக்கா அல்லது கிறிஸ்துவை போல இருக்கின்ற அந்த நபர்களுக்கா அப்படின்ட்டு நீங்க யோசித்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 கேள்விகள். அடுத்தது 21வது வசனம், கடைசி வசனத்துல 21வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? 20வது வசனத்துல சொல்றாரு, ஏனெனில் இறைவனின் அரசு பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? நான் உங்களிடம் விரம்புடன் வர வேண்டுமா அல்லது அன்புடனும் சாந்தமுள்ள ஆவியுடனும் வர வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க இங்க வந்து உண்மையிலேயே மிக மிக கண்டிப்பாக பவுல் வந்து பேசுறத நீங்க பார்க்கலாம். ஒரு ஒரு அன்புள்ள அப்பா, சிட்சிக்கிற அப்பா என்ன மாதிரி கேள்வி கேட்பாரோ அந்த மாதிரி தான் கேள்வி கேட்கிறாரு இந்த இடத்துல. ஸோ ஒன்று என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்புடன் வர வேண்டுமா அப்படிங்கிறது, நான் வந்து உங்களை டிசிப்ளின் பண்ணட்டுமா, உங்களை சிட்சிக்கும்படியாக வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொன்று வந்து அன்புடன் சாந்தத்துடன் சாந்தமுள்ள ஆவியுடன் நான் வரட்டுமா. ஆவி ஆவி அப்படிங்கிறது இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த தன்மையோட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்கறத நம்ம பார்க்கிறோம். பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிரம்பை கையாளாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் எடுத்து அடிங்க அப்படிங்கிற அந்த இதில் தன்னுடைய மகனை வந்து டிசிப்ளின் பண்ணலன்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்க தன்னுடைய மகனையோ மகளையோ டிசிப்ளின் பண்ணலன்னா, சிக்ஷிக்கலன்னா, அவங்கள திருத்தல அப்படின்னா, திருத்தும்படியாக பேசல அல்லது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கல அப்படின்னா, அவர்கள் வந்து தன்னுடைய தன்னுடைய மகளையே அவங்க வந்து பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த இடத்துல நான் பிரம்புடன் வர வேண்டுமா அப்படின்னோட நம்ம இப்படி நினைச்ச கூடாது. ஓ, பவுல் வந்து அவங்களெல்லாம் பனிஷ் பண்ணணும், தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. பவுலுடைய அந்த ஆதங்கம் இருக்குல்ல, பவுலுடைய உணர்வு இருக்குல்ல, அதை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படியாவது இவங்க மனம் திரும்பணும், எப்படியாவது இவங்க வந்து கெட்ட நம்பிக்கைகள், அப்புறம் அந்த பெருமை, பிரிவு, ஆவிக்குரிய அந்தஸ்தை பார்க்குற விஷயங்கள், இதுலேருந்து அவங்க வெளில வரணும்னு சொல்லிட்டு அவர் வாஞ்சியோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, இவர் வந்து அவங்கள போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து மனம் திரும்பினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் இங்கே எழுதுறார். நான் வந்து வரப்போகிறேன், சீக்கிரமாக வரப்போகிறேன், ஆனால் நான்
பிரம்ப கொண்டுட்டு வரட்டுமா, எப்படி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே நேரத்தில் டிசிப்ளின், சிட்சிப்பதும் அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஏன்னா யார் தன்னை நேசிக்கிறவர்களை ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை நாம பார்க்குறோம். ஸோ பிரம்பை கையாளுவது கூட, சிட்சிப்பது கூட ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அன்பு, சாந்தம், இது எல்லாமே ஆவியினுடைய ஆவியானவருடைய ஒரு கனி. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா அன்பு இருக்கும், சாந்தம் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் தியோலாஜிக்கல் டீச்சிங், இறையியல் கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட், வேதாகம அதிகாரம் வந்து இன்னைக்கும் இருக்கிறது. வேதம் தான் அதிகாரமானது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. எல்லோரும் வேதத்துக்கு நம்ம கட்டுப்பட வேண்டும். வேத வசனம் நம்மளை டிசிப்ளின் பண்ண விட வேண்டும். வேத வசனம் நம்மளை சீர்படுத்துது அப்படின்னா நாம கோச்சிக்க கூடாது. ஐயோ என்ன பைபிள் இப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம கோச்சிக்க கூடாது. அல்லது வேத வசனத்தை சரியாக வியாக்கியானம் செய்து ஒருத்தர் வந்து நம்மளை சீர்படுத்துறாரு அப்படின்னா கோச்சிக்க கூடாது. நமக்கு என்ன எது மேல நாட்டமா இருக்கணும் அப்படின்னா, மனம் திரும்பணும், ஆண்டவரோடு எப்போதும் நெருக்கமா இருக்கணும், ஆண்டு இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, அப்ப எப்ப பார்த்தாலும் பிரம்பே வச்சுட்டு இருக்கலாமா? இல்ல. நம்ம பிரம்பு எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு. அதாவது சிட்சிப்பதற்கு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுவும் சரியா வராது. ஸோ அப்ரிஷியேட்டும் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அன்போடு கூட பேசணும், சாந்தத்தோடு பேசணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து வந்து இந்த இந்த காரியத்துக்கு மிக மிக சமநிலை உள்ள ஒரு டீச்சராக நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம். கண்டிக்கவும் செஞ்சாரு, சீடர்களையும் கண்டிக்கவும் செஞ்சாரு. அதே நேரத்தில் மக்கள் மேல அவர் வந்து அன்புள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமநிலை கிறிஸ்தவர்களாக நாம இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த விஷயங்களை எப்படி பயன்படுத்தலாம்? நம்ம வந்து அதிகாரத்தை பிரயோகப்படுத்தினாலும் கூட, இப்ப நான் வந்து பாஸ்டர் அப்படின்றதுல நான் ஒருத்தவங்களை வந்து சிட்சித்தாலும், அவங்கள டிசிப்ளின் பண்ணாலும், நான் அன்போடு தான் பண்ணணும், தாழ்மையோடு தான் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மற்றவங்க டிசிப்ளின் பண்றதுக்கு முன்னாடியே, மற்றவங்க வந்து இது தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நாம அதை தவறுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவரோட க்ளோஸா இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆண்டவரோட பழகிறது இல்லை, உறவாடுவது இல்லை. அவங்க இதயம் வந்து ஒரு கேலஸா மாறிடுது. அதாவது மரத்து போனதா மாறிடுது. மற்றவங்க வந்து நமக்கு அறிவுரை சொன்னாலும் அது வந்து உள்ள குத்துறதே கிடையாது. அப்ப ஆனா பார்த்தீங்கன்னா, பைபிளும் படிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்க ஆவியானவர் அவங்களுக்குள்ள வேலை செய்யறதுக்கு விடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஒரு அடி கொடுக்கறதுக்கு முன்னாடி, சிட்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு தான் இங்க நாம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய ஜென்டில்னஸ், சாந்தம், அதை வைத்து நாம எல்லோரோடும் பழகுவது, நான் உங்களை காட்டிலும் நல்லவன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில இல்லை. நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ போல மாறுகிற அந்த பயணத்தில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 2 முக்கியமான சிந்தனை கேள்விகள் இந்த 21வது வசனத்துல இருந்து. நம்பர் 1, நான் வந்து ஆண்டவருக்கு எனக்கு கொடுத்த அதிகாரத்தை மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றேன்னா, அல்லது அவங்கள மீண்டும் கொண்டு வர, அவங்க கீழே விழுந்தாலும் அவங்கள தூக்கி விடுறதுக்கு நான் பயன்படுத்துறேன்னா? அது முக்கியமான கேள்வி. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை மற்றவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்துறேன்னா, அல்லது அவர்கள் கீழே விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு, அவங்கள மீண்டும் கொண்டு வரதுக்கு நான் பயன்படுத்துறேன்னா அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி நம்ம சிந்திக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறேன். நான் சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறேன். சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறேன். அதே நேரத்துல மக்கள் அறியாமையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு, அவர்களுக்கு கிறிஸ்துவுடைய சாந்தத்தோட, மனத்தாழ்மையோட, கிரைஸ்ட் லைக் ஜென்டில்னஸோட, மீக்னஸோட, ஹியூமிலிட்டியோட நான் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்றேனா அப்படிங்கிறதா. ஏன்னா பெருமை வந்து விட்டது என்றால், ஆண்டவருக்கும் நான் உண்மையா தான் இருக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை வந்துச்சு அப்படின்னா,
மற்றவங்களை தாக்கி நம்ம பேசுவோம். நாம மட்டும்தான் இந்த உலகத்துல ரொம்ப நீதிமான்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஆஹ், ஆனா நாமளும் குறைவுள்ளவங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சத்தியத்துக்கு உண்மையா இருக்கணும்னு தான் நமக்கு விருப்பம். அப்படிங்கிற அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம என்ன செய்வோம்னா தாழ்மையோட மற்றவங்களை சிட்சிக்கின்ற அந்த காரியத்தையும் நம்ம தாழ்மையோட நம்ம அணுகுவோம். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த பாடத்துல கற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக என்ன தொட்ட முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கின்ற வாழ்க்கையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றது என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. நானும் அப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இன்னும் அதிகமாக வாழணும். நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ.